ஒன்றையும் அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்வதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப மலக்குகள் முழுவதையும் நம்மோடு இருந்து அவதானித்துக் கொண்டு பதிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் பாதுகாப்பாக வைத்து அல்லாஹுடன் கொண்டு போய் ஒப்படைப்பார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த மலக்குகள் நம்மோடு இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு மனிதன் எவ்வளவுதான் அவன் மறைந்து கொள்ள முயற்சி செய்தாலும், அவன் தன்னுடைய வீட்டுக்குள் வந்து கதவுகளை மூடி ஜன்னல்களை சாத்தி யாருமே தன்னை பார்க்கவில்லை என்று தனிமையில் இருந்தாலும், முதலில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ரகீபாக, ஷஹீதாக, சமீஆக, பசீராக இருந்து கொண்டு அவனை பார்க்கிறான். இரண்டாவதாக அவன் மீது சாட்டப்பட்ட அந்த மலக்குகள் அவனோடு தான் இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த விஷயத்தை ஒரு முஃமின் ஈமான் கொள்ளுகிற போது நிச்சயமாக அந்த முஃமின் தவறுகள் செய்ய, பாவங்கள் செய்ய பயப்படுவார். ஏனென்றால் அவன் கண்ணியமாக மதிக்கிற ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் போது எப்போதும் அவன் டீசண்டாகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இருக்கவும் பேசவுமே விரும்புவான். தான் ஒரு சின்ன ஒரு அசிங்கத்தை கூட செய்து விட்டால், தான் கண்ணியமானவர்கள் என்று மதிக்கக்கூடியவர்கள் இருக்கிற இடத்தில், உதாரணமாக